1968க்கு முன்னால் இது மானாவாரி பூமியில் இருக்கும். மழை பெய்யி கிணத்துல தண்ணி வரும், அதிலேருந்து எடுத்து விவசாயம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் 1968க்கு பின்னாடி காமராஜ் ஐயாவினால் கொண்டு வந்த பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தினால இந்த பகுதியெல்லாம் பாசனம் எங்களுக்கு கிடைச்சதுங்க. இந்த பகுதி சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் ஒரு 20 கிராமம் இருக்குதுங்க. இந்த 20 கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட இந்த பொள்ளாச்சி ரோட்டு கிழவர் இருக்கிறவங்கெல்லாம் பாசனம் கிடைச்சிட்டு இருக்குது. எங்களுக்கு தண்ணி வந்த உடனே நெல் வயல் கட்டணும்னு சொல்லித்தான் நாங்கள் எங்கள் முயற்சி செஞ்சோம். இங்கே நில பூமிகள்லாம் விவசாயத்துக்கு வந்ததுனால ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டது. அப்போ தான் மாற்று பயிரை தொடர்ந்து இருக்கணுங்கிற மாதிரி பயிர் தேடி போகிறப்ப இங்கே தென்னம்பிள்ளை எங்களுக்கு கை கொடுக்குதுங்க. தென்னை, கரும்பு, வாழை, இதில் தென்னை பிரதான பயிருங்க. எங்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறி இருந்தது. நம்ம விளைவிச்சிடறோம், தேங்காய் ஆகட்டும், இளநீ ஆகட்டும், காய்கறி ஆகட்டும், அதுக்கு விலை வைக்க முடியாது. யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு விலை வைப்பாங்க. நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற போது நாங்கள் தேடுதலில் இருந்தோம். உண்மையிலே எங்கள் வாழ்க்கையினுடைய திருப்பு முனை எதுனா ஈசா கூட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிச்சது. அதோட சத்குருனுடைய வழிகாட்டுதலும் இருக்குது. விளைபொருளான தேங்காய் வந்து இங்கே எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் வந்து வியாபாரம் தொடர்ந்து எல்லா வியாபாரிகளும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஈசா அவுட்ரீச் எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு உகந்தது அல்ல. எடை அப்படிங்கிறத இந்த காலத்துக்கு துல்லியமான முறையாக இருக்குது அப்படின்னு அவங்க ஆலோசனையின் பேரில் நாங்கள் தேங்காய் வியாபாரம் எடைக்கு மாற்றினோம். எடைக்கு மாற்றினதுனால முதல்ல இருந்த சின்ன காய் 150 கிராம் காய் முதல் கொண்டு நம்ம இதில் எடையாகி காசாக மாற்ற முடியுதுங்க. எண்ணிக்கையில் 100க்கு 2 காய் லாவக்காய் அப்படிங்கிற சிஸ்டம் இங்கே இருந்துச்சு. இந்த எண்ணிக்கையில் வர்றபோது அந்த லாவக்காய் இல்லை, சின்னக்காய் எது அப்படிங்கிறதுல குழப்பம் இல்லை. தேங்காய் எடைக்கு எடுத்து அடுத்த நாளே அவங்களுக்கு பணப்பட்டு விட செஞ்சிடறோம். ஈசா அவுட்ரீச் நிறுவனமானது இந்த பகுதியில் பிரதான பயிர் தென்னையாக இருக்கிறதுனால அந்த வருமானம் மற்றும் விவசாயிகளுக்கு போதாது அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையாக வச்சு இங்கே தென்னைக்குள் ஊடுபயிர் வாழையிலேயே ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்த மாதிரி அந்த ரகத்தை தேர்வு செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லை பகுதியில் மரப்பயிரை வைக்க சொல்கிறாங்க. மரப்பயிர் எந்த பயிர், ஈட்டி, மகாகனி, தேக்கு, இந்த மாதிரி மரப்பயிர்கள் அந்தந்த பகுதிக்கு சென்று அந்தந்த தண்ணி, அந்தந்த மண், அதில் எந்த மரம் வேகமாக வளரக்கூடிய தன்மை இருக்குதுங்கிற ஆராய்ச்சி செஞ்சு இதெல்லாம் எங்களுக்கு இந்த சிந்தனை தெரியாது. நாங்கள் பொதுவாக முதல்ல ஏதாவது ஒரு மரத்தை வச்சா வந்துரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு மண் தண்ணிக்கு ஏற்பட்ட அந்தந்த மரத்தை தேர்வு செஞ்சு வைக்கணுங்கிற அறிவுரையை ஈசா அவுட்ரீச் வந்ததுக்கப்புறம் தான் எங்களால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த நேரத்தில் ஈசா அவுட்ரீச்சுக்கு இந்த செயலுக்காகவே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியில் தென்னை 2025-6 பட்ஜெட்டில் எங்களோட இலக்கு 12 கோடிக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி டிசம்பர் மாதம் 25 இது வரைக்கும் நாங்கள் சுமார் 7.5 கோடி தேங்காய் கொள்முதல் மட்டுமே தாண்டி இருக்கிறோம். இயற்கை இடுபொருள் விற்பனை, உதாரணத்துக்கு வேப்பம் புண்ணாக்கு சுமார் 30 லட்சத்துக்கு மேலே இந்த ஆண்டு மட்டும் விற்பனை செஞ்சுருக்கிறோம். கிலோ 30 ரூபாய்க்கு நம்ம வேப்பம் புண்ணாக்கு தோட்டத்துக்கே இலவசமாக டெலிவரி செஞ்சு கொடுத்துட்றோம். வேப்பம் பழம், தோல், சதை, அந்த ஓடு, முத்து எல்லாத்தையுமே உலர வச்சு நம்ம அரைச்சி கொடுக்கறதுனால தோல், சதை, ஓடு மற்றும் இதில் நுண்ணுச்சத்துக்கள் அதிகப்படியாக இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம விஞ்ஞானிகள் மூலமாக கேள்விப்பட்டு நம்ம முத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்துட்டு வர்ற பின்னாக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை, முழுவதுமாகவே உலர வச்சு கொடுக்கறதுனால அனைத்து வகையான சத்துமே கசப்புத்தன்மையோட நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்க முடியுது. அது சத்தாகவும் பயன்படுது, நோய் நீக்கியாகவும் பயன்படுது, மற்ற சத்துக்களை உறிஞ்சி வச்சு கேரியராகவும் செயற்படுறதுனால நீண்ட காலத்துக்கு மண்ணில் அது வேலை செய்கிறதுனால இந்த பகுதியில் எல்லாருமே வேப்ப புண்ணாக்கு எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈஷா அவுட்ரீச் மூலமா விவசாயிகளுக்கு பல பயிற்சிகளையும் கருத்தரங்குகளையும் வழங்கிட்டு வராங்க. இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திலேயே இடுபொருள் நிலையமும் இருக்கு. இங்க தரமான இடுபொருட்கள் சரியான விலையில விவசாயிகளுக்கு கிடைக்குது. வெளியீட்டு கடை மூலமா விவசாயிகளோட மதிப்பு கூட்டு பொருட்களையும் விற்பனை செய்யறாங்க. எங்கள் எஃப்இஓவில் 170 மகளிர் பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க. மஞ்சள் தூள், பொடி வகைகள் இது எல்லாமே நிறைய செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நான் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணி எஃப்இஓவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். விலை நிர்ணயம் எல்லாமே நல்லா இருக்குது. தென்னை மரத்துக்கு டானிக் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியிலிருந்து வரவழைச்சு, அதுபோக பனானா சிட்டிங்கிற டானிக் வாழை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து திருச்சியிலிருந்து வரவழைச்சு அங்கே என்ன ரேட்டு கிடைக்க அதையவே எங்களுக்கு எஃப்இஓ மூலியமா விநியோகம் பண்றாங்க. NRCB, CPCRI மாதிரியான ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்களுக்கு
விவசாயிகளை எக்ஸ்போஷர் விசிட்டுக்கு கூட்டிட்டு போய் விவசாயத்துக்கு தேவையான விஷயங்களை கத்துக்க வைக்கிறாங்க. இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துல உறுப்பினரா இருக்கிற விவசாயிகளுக்கு 3500 ரூபாய் மதிப்புள்ள மண் வள பரிசோதனையை இலவசமா செஞ்சு தராங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு மருத்துவ முகாம்களையும் நடத்துறாங்க. நபார்ட்ல இருந்து 2023-2024 ஆண்டுக்கான சிறந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கான மாநில விருதை வாங்கியிருக்காங்க. பிரபல தேசிய பத்திரிகைட்டேந்து 2024-2025 ஆண்டுக்கான சிறந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கான விருதையும் வாங்கியிருக்காங்க. இன்னும் பல முன்னெடுப்புகள் மூலமா விவசாயிகளுக்கு மேலும் பல நன்மைகளை செய்ய வழிவகைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த தென்சேரி மலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்.